எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம முட்டை வச்சு செய்ய போகிறோம். இது நீங்கள் சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அடுத்து 2 வெங்காயம் மெலிசா நறுக்குனது போடுறேன். 3 பச்சை மிளகாயை 2ஆ கீறி போடுங்க. வெங்காயத்தை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்க்குறேன். கருவேப்பிலை எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்குனது சேர்க்குறேன். தக்காளி வதங்கி சாஃப்டானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒன்றா முட்டையை உடைச்சி மெதுவாக கடாயில் ஊற்றுங்க. கடாயை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக முட்டையை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ரொம்பவே சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். நீங்கள் சப்பாத்தி ரைஸோட இல்லைன்னா ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் முட்டை வச்சு ஏதாவது குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.